Good morning, friends. Maki. என்ன பண்ணுங்க? மணி எத்தனை? ஏன் மணி அதில் வைக்க போறியா? மணி 9:30. இங்கிலீஷ்ல 9:30. இங்க பாருங்க 9:30. 10 ஆயிட்டா? நம்ம 10 o'clock ஆயிட்டு. உடச்சிராத டீ எடி உடச்சிராத. ஓகே, குட் மார்னிங் மஹி. குட் மார்னிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்களோட பிளான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷின்ஜுகுல இருந்து ஷிபுயா போகிறோம். அதுவும் ஒரு ட்ரெயின் ரைடு தான். ஸோ ஷிபுயா போயிட்டு ஷிபுயாவில் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் ஒரு ஐட்னரி எடுத்தாச்சு. ஸோ ஐட்னரி வந்து நான் எதில் யூஸ் பண்ணி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியில் நீங்கள் உங்களுக்கு எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்ணும், என்ன ஷாப்பிங் பண்ணணும், கிச்சன்னா கிச்சன் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் எழுதிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நீட்டாக ஐட்னரி கொடுத்துரும். ஸோ எங்களோட ஐட்னரி படி இன்னைக்கு ஷிபுயா போயிட்டு அங்கே வந்து ஷிபுயா ஸ்கிராம்பிள் கிராசிங் பார்க்கணும், ஹச்சிகோ டாக் ஸ்டாச்சு பார்க்கணும், யோயோகி கார்டன் பார்க்கணும், அதுக்கப்புறம் கேட் ஸ்ட்ரீட் போகணும். ஷின்சான் இல்லை, யோயோகி கார்டன், அதுக்கப்புறம் கேட் ஸ்ட்ரீட் போகணும். ஸோ அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது. இதில் எதெல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் ஷாப்பிங்க்கு வந்து அங்கே டோக்கியோ ஹேண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் டோக்கியோ ஹேண்ட்ஸ் போகல. ஸோ அங்கே வந்து நிறைய கிச்சன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி பிளான். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் ரூமில் சாப்பிட போகிறதில்ல, பிகாஸ் இங்கே வந்து எனக்கு குக் பண்ண முடியாது. அதனால வெளியே போய் தான் சாப்பிடணும். இங்கே இன்ஃபேக்ட் சொல்ல போகும்போது கீழே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போஹா இருக்கு. ஸோ யாருக்கா போஹா வேணுமா? அவள் தோசை இருக்குமான்னு தெரியல. ஸோ அங்கே போய் செக் பண்ண போகிறோம். ஏதாவது இருந்தால் அங்கே சாப்பிடணும், இல்லாட்டி ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது பிரஞ்சுக்கு தான் சாப்பிட போகிறோம். அங்கே கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து ரொம்ப டைனியாக இருந்தாலும் ரொம்ப தூங்குறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அடுத்தனடா தூக்கம் நல்லா தூங்கணும். ரொம்ப கம்ஃபியாக இருக்கு பெட். உள்ள வரணும் டக்கு. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ரூம் வந்து டஞ்சன்ட்டாக இருந்தாலும் நல்லா தூங்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் இனியும் அந்த டஞ்சன் ரூமில் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால காலையிலேயே எஸ்கேப் ஆகிட்டோம் வெளியே. இனி வந்து நைட்டு தூங்குறதுக்கு தான் வரும். தூங்குறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் ஷிபுயா போயிடலாம். இதுதான் ஷின்ஜுகு. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஜப்பானில் பார்த்தீங்கன்னா எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா? லேயர் பை லேயர் ஆட்டு. அண்டர் கிரவுண்டில் ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு மேலே ஓத்தியா லேயர் பை லேயர் ஆட்டு. ஷாப்பிங் மால்லாம் முக்கால்வாசி கீழே அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. ஓகே, போ. எந்த சைடு? இங்கேயா? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோன் பூத் இருக்கும். அது வந்து எதுக்குன்னா மெயின்லி ஃபோனுக்கு அண்ட் ஒய்ஃபை. இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை உண்டுடா, ஃப்ரீ ஒய்ஃபை டவர். ஸோ சைடில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், ஃப்ளவர்ஸ், ஆஃப் பிளான்ஸ். நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன்னு நினச்சி நடந்து வந்தது ஆக்சுவலி பஸ் ஸ்டாப். வேண்டாண்டா, போட்டுக்கோ, தேவையில்லை. ஸோ பஸ்ஸில் ஏறிட்டோம். இது ஷிபுயா ஸ்டேஷன் வரைக்கும் போகும் இந்த பஸ். இதுதான் ஷின்ஜுகுலேருந்து ஷிபுயா போகக்கூடிய பஸ்ஸு. டோட்டலாக எவ்வளோ ரூபாடா? 4 பேர்த்துக்கு 610 எண்ணு. உங்களுக்கு தெரியுதா, டிரைவர் மைக் வச்சு பேசிகிட்டே இருக்காங்க பாருங்க. எந்த ஸ்டாப்பில் இருக்கும், எந்த ஸ்டாப்பில் இறங்கணும், இது எந்த ஸ்டாப்பு அப்படிங்கிறத அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு அந்த கம்பியிலையும் இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சுருக்காங்கல்ல. ஸோ பர்டிகுலராக உங்களுக்கு என் கை தெரியாமல் அதில் பட்டுட்டு பார்த்தா இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க
இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்டாப் ரெக்வஸ்டட்னு வந்து சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாப் ரெக்வஸ்டட். ஸோ யாருக்கா வேணும்னா அவங்க நிப்பாட்டிப்பாங்க. மகாட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ஒருத்தவங்க ஏஜ்டாக ஒருத்தவங்க வந்தாங்க. டக்குன்னு மகா அதுலேருந்து இறங்கிட்டான். அதெல்லாம் அவங்க போய் உட்காந்தாங்க. மகாவே பண்ணிட்டா பற்றியா? நான் ஏன் திடீர்னு இவ இறங்குறேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கு அந்த வயசானவங்க வந்ததை. மகா மகா பார்க்க மாட்டுக்கு. வந்தாச்சு ஷிபுயா ஸ்டேஷன். பைசா போட்டு தான் யாரவே. ஆமாம், அதனால பிரச்சனை இல்லை. ஆமாம், இங்கே நம்ம கேஷு, காயினு, ஐசி கார்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராம்பிள் கிராசிங்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். எவ்வளோ கிராசிங். ஆமாம், ஒரே டைமில் அங்கே இங்கே அங்கெல்லாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. இதை தெளிவாக பார்க்கணுன்னா மேலே போய் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் ஒரு பில்டிங் வச்சுருக்கோம். இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்கே வருங்க, நெல்லடி வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. முன்னாடி பெரிய கேமராலாம் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஸ்க்ராம்பிள் கிராசிங். இதோட பெட்டர் வியூ கிடைக்கணும்னா ஷிபுயா ஸ்கைக்கு போகணும். அப்படி இல்லாட்டி நிறைய கெஃபே மேலே இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கெஃபேக்கு போனால் இதில் பெட்டர் வியூ நம்ம வீடியோ எடுக்கலாம். ஸ்க்ராம்பிள் கிராசிங்கில் இந்த கிராசிங்கில் அங்கே நிற்கிறாங்களா, அடுத்து அண்ணா நிற்கிறாங்களா, ஒரு கிராசிங்கில் இன்னா நிற்கிறாங்களா, அதுக்கு அடுத்து நிற்கிறாங்களா, இன்னா நிற்கிறோமா. இதுதான் ஸ்க்ராம்பிள் கிராசிங். ஒரே டைம்ல எல்லாரும் போகும். எஸ், வாட்ச் பாருங்க, டைம் பார்க்கறதுக்கு. வாடா, எடுத்தாச்சு, வா. அம்மா வீடியோவே எடுத்தாச்சு. என்ன இருக்கு அந்த டாகோட ஸ்டாச்சு. ஸோ ஆக்சுவலி அந்த டாகோட ஸ்டோரி மகா சொல்லுவா. நானா அந்த டாக் வந்து அது வந்து ரொம்ப லாயலான, அதோட நேம் வந்து ஹச்சிகோ. அது வந்து ரொம்ப லாயலான டாகு. இது வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் உண்டு. அந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து டெய்லி வந்து அந்த ஓனருக்காண்டி நிற்கும். அதனால ஒரு நாள் அந்த ஓனர் வந்து வரலை. அந்த ஓனர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து செத்து போயிட்டார். ஆனாலுமே அது வெயிட் பண்ணிட்டே ஆனாலும் அது வெயிட் பண்ணிட்டே இருந்தது. அது ஒரு 10 years வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு ஸ்கின் கேன்சர் வந்து செத்து. ஸோ சிட்டிக்கு உதாரணமாட்டு இந்த டாகோட ஸ்டாச்சு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம லைனில் பண்ணா இருக்குல்ல, அதுதான் ஹச்சிகோ. ஸோ லாயல்ட்டிக்கு உதாரணம் இந்த ஹச்சிகோ ஸ்டாச்சு. அப்பா எடுத்துட்டா ஃபோட்டோ, சூப்பர், நைஸ். இங்கே அந்த ஸ்டாச்சு பக்கத்தில் ஸ்டாம்பிங் இது இருக்குது. ஸோ அதில் மகாபே அவளோட புக்கில் ஹச்சி ஸ்டாம்ப் அடிக்க போகிறான். ஓகே, போகலாமா? இப்போ ஸ்க்ராம்பிள் கிராசிங்கை பெட்டர் வியூக்கு வேண்டி இந்த மேக்னெட் பை ஷிபுயா 101 அந்த இதுக்கு போகிறோம். அங்கே எனக்கு தெரிஞ்சு மேலே கெஃபே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு போகலாம். அதுக்கும் நம்ம ஸ்க்ராம்பிள் கிராசிங் இந்த வாட்டி நம்ம நிறைய ஸ்க்ராம்பிள். ஆமாடா, சென்டர்லேருந்து எடுப்பாங்க சில பேர்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம். பை ஷிபுயா. இது அந்த மேக்னெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கேரக்டர் ஷாப். க்யூட்டாக இருக்கு, நிறைய கேரக்டர்ஸ். டொனால்ட் டக்லாம் இருக்கா? ஆமாம், அழகாக இருக்கு. ஸ்டிச். அங்கே இப்போ அந்த மேக்னெட்டில் கீழே 7th floor ஒரு கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட் பார் இருக்குது. இது ரூஃப் டாப். இங்கே வந்து இன்னும் பெட்டர் வியூ கிடைக்கும். மேலே 6ன்னு போட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பேமெண்ட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து எவ்வளோடா பேமெண்ட்? அப்பா, ஒரு ட்ரிங்க்ஸுமே இன்க்ளூடட் தான். 1800 yen ஒரு ஆளுக்கு. இங்கே என்னென்னா மஹி அங்கே போய் உனக்கு எடுத்துக்கோடா. ஸோ இந்த இதில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து இன்க்ளூடடு. ஆமாம், 6 உங்களுக்கு வேணும்னா வச்சுப்போம், சிந்தாமல் இருக்கும்ல. இந்த வியூக்கு தாங்க இந்த பேமெண்ட்டு.
மேரியோ கார்ட்ஸ் வருது பாருங்க. வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் இன்க்ளூடட். நீங்கள் வந்து காஃபி, ஐஸ்டு டீ, லெமனேட், ஜூஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படியும் நாங்கள் வந்து 2 பேரும் காஃபி எடுத்தோம். ஸோ காஃபி வெளியே வந்து வந்துடும். அப்படிதானே ரேட்டு எப்படியும் ஒரு ஆமாம் நம்ம ஊர் கணக்குப்படி ஒரு ஆளுக்கு 1000 விடுதுன்னா 1000 இன்க்ளூடட் வந்து ஒரு ட்ரிங்க்கு நம்ம. ஆனால் இந்த பாப்புலரான இந்த ஸ்க்ராம்பிள் கிராசிங்கை வந்து பெட்டர் வியூ ஃபோட்டோஸ், இங்கே ஒரு ஃபோட்டோ இதுவும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த வியூவோடி ஃபோட்டோ எடுக்கணுன்னா அதுக்கு தனியாட்டு 1500 yen வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த வியூவோடி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் இருக்குது. ஸோ கேமரா இருக்குது, ஸ்கை கேமரா. அதில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. ஆக்சுவலாக நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வராங்க. ஸோ நீங்கள் பெட்டர் வியூ கிடைக்கணுன்னா மேக்னெட்டுக்கு வாங்க. ஓகே, நிறைய இருக்குது. ஷிபுயா ஸ்கை அதெல்லாம் இருக்குது. ஆமாம், நாங்கள் இந்த காஃபியை குடிச்சிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஷிபுயா கிராசிங் வியூ இங்கேருந்தும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இங்கே உள்ளே போயும் எடுத்துக்கலாம். ஸ்க்ராம்பிள் கிராசிங் வியூ மொத்தம் 1 2 3 5 அணம் இருக்குது. ஒரே டைமில் எத்தனையோ லட்சம் மக்கள் கிராஸ் பண்ணுவாங்க இதை. வியூ நெட்டில் கூகுளில் நீங்கள் ஷிபுயா கிராசிங் பெட்டர் வியூ எங்கெல்லாம் எடுக்கலான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு காணிக்கிறது இந்த ஷிபுயா மார்க் சிட்டி. அடுத்து அன்னார்கிலா கெஃபே லோசியான்டோ, அப்புறம் ஸ்கை டவர், அதுக்கப்புறம் இந்த மேக்னெட் கிராசிங். இங்கே நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இதுதான் உள்ளே பெரிய கிராசிங். அதனால தான் நிறைய பீப்புள்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறாங்க. இது வந்து நிறைய நல்ல ஒரு பாப்புலர் சைட் சீயிங் கூட இல்லை. அதனால கிராஸ் பண்ணுறதுக்கு மக்கள் எல்லோரும் கூடியாச்சு. இனி நமக்கு சிக்னலுக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். கிராஸ் பண்ணுறாங்க. தட்டாதடி கையை. எல்லாரும் கிராஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு? அப்படியே ஸ்க்ராம்பிள் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த மாரியோ கார்ட் கார் இங்கலாமோ போகும். ஆமாம், நிறைய இங்கே போகும். இந்த ரூமில் ஒரு நிறைய வால் இருக்குது. அந்த வால்லலாம் நம்ம எழுதிக்கலாம். நிறைய பேர் நிறைய எழுதியிருக்காங்க. மஹி அங்கே போய் ஸ்கெட்ச் வாங்கிட்டு என்ன எழுதுகான்னு பார்ப்போம். என்ன எழுதுக தெரியவே இல்லை. ஆமாம், கருப்பு வாங்கியிருந்தேன்னா தெரியும். நீ உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிங்க் கலர் வாங்கிட்டு வந்து பிங்க் எடுத்தியோ? பிக் யுவர் ஃபேவரட் கலர். பிளாக் எடுத்தேன்னா எழுதும். பிளாக் தெரியும். ஆ, லவ் சிம்பலை போட்டு விடு. பிளாக்கா வச்சிருக்க. நம்ம லவ் பண்ணும்போது நம்ம விட்ட ஹார்ட்டெல்லாம் இப்போ விடு. பயங்கரமாக ஹார்ட்டெல்லாம் விடுங்க. எஸ் ஹார்ட்டு நமக்கு வந்து இப்போ வந்து 18 or 19 இயர்ஸ். இந்த குட்டீஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாததுனால இங்கே நாங்கள் மாம்ஸ் டச்சுங்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு. நம்ம மேலே சீட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டு பிள்ளைகளை அங்கே உட்கார வச்சிட்டோம். இதில் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வரும், அந்த பெல் அடித்து வரும். அதை போய் கீழே போய் நம்ம பிக் பண்ணி மேலே வந்து சாப்பிட்லாம். இதுதான் இங்கே உள்ள ப்ராசஸ். நோ கேஷ், ஒன்லி கார்டு. ஐசி கார்டும் பே பண்ணிக்கலாம், இந்த கார்டும் பே பண்ணிக்கலாம். இங்கே ஆளுக்கு ஒரு பர்கரும் 2 ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் ஒரு ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம். பில் எவ்வளோ வந்துச்சு? 3000 yen, நியர்லி 1800 அரவுண்ட். ஓகே, இங்கே நம்பர் கூப்பிட்டாச்சு, கீழே போய் வாங்கிடுவோம். லஞ்ச் வித் வியூ இருக்கு. கிராசிங் என்ன இருக்கு? கிராசிங் நல்லா இருக்கா மகா? அது குட்டி ஸ்கிராம்பிள்.
அப்பா காமெடி பண்ணி அப்பா ஸ்கிராம்பிள் ஒரு முட்டையை போட்டு பண்ணியிருக்காங்களாம். ஐயோ கடவுளே, இந்த ஷிபுயா ஸ்கிராம்பிள் கிராசிங்லேயே மொக்க காமெடி. பர்கர் அப்பா கடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. காலையில் இல்லை, மத்தியானம் ஆயிடுச்சு லஞ்ச். நல்ல தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் சாப்பிடக்கூடிய மனுஷனை கூட்டிகிட்டு வந்து பர்கரு, ராமனு, நைஸ். ஒரு பஸ் இருக்கு பாருங்க, ஷிபுயா கம்யூனிட்டி பஸ் ஹச்சிகோ. இந்த டாகுக்கு நேம்லேயே பஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா மாம்ஸ் டச் ஹைலி ரெக்கமெண்ட். செம்ம யம்மியாக இருந்துச்சு. பீஸா மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு, செம்ம டேஸ்ட். இதுதான் அந்த ஷாப்பு. பர்கர், ஆரஞ்சு ஜூஸ், பர்கர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எங்கே போகிறோம்னா லாஃப்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி கடை. ஆமாம், அங்கே போகிறோம். மஹி வந்து எங்கேயோ இருந்து ஒரு டாய்லெட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கா. அது என்ன க்யூட்டாக இருக்குது. ஃபூஜி ஐக்கியா இருக்குது. எவ்வளோ பெரிய ஐக்கியா பாருங்க. லாஃப்ட் பார்த்துட்டோம். நான் இருக்கிறது லாஃப்ட். ஓகே, இதுதான் அந்த கடை. அண்ணா இருக்கிறது அங்கே. கேஸ் செக்ஷன் பாருங்க. இதுக்கு பேர் என்னது? ஸ்போர்க். இது வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோர்க். எனிஒன் இது வாங்குறியா? அப்போ டாங்ஸ். இங்கே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க. இது அழகாக இருக்குது. தலையில் வைக்கக்கூடிய ஸ்லைடு. விலை எல்லாம் கூட தான். 4150, 2000 ரூபா நம்ம ஊர் இதுபடி. இதை பாருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ப்ரிட்டியான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. குட்டி குட்டியாக இது என்ன ரிங்ஸா? 2200. எக்ஸ்பென்சிவ், ஆனால் நல்ல கலெக்ஷன்ஸ், அழகாக இருக்குது, நல்லா பார்க்கலாம். இதில் வந்து நிறைய பியூட்டி திங்ஸ் எல்லாமே இருக்குது. கழுத்தில் போடக்கூடியதோ ட்ராக்கரா என்னவோ பாருங்க. அதை எடுத்து மேலே வைடா, அதை எடுத்து மேலே வை. ஹெட் மசாஜர். நம்ம ஷாம்பு எல்லாம் போட்டுட்டு தலையில் வைக்கக்கூடாது, கையில் வை. தலையில் வைக்கக்கூடாது, வச்சிரு. இது அப்படியெல்லாம் வைக்காது டீ. ஹெட் மசாஜர், ஷாம்பு போட்டுட்டு இதை வைக்கலாம். ஷாம்பூஸ், டீ கெட்டில் நம்மள்ட்ட இருக்கணும். ஆமாம், வெயிட்டாக இருக்குது, நல்ல ஹெவி. இதுவுமே ஹெவி. மாச்சா செட்டு. இதுதான் வந்து மாச்சா செட்டு. உங்களுக்கு எதெல்லாம் வரும்னா ஒரு பவுல் வரும், ஒரு மாச்சா விஸ்க் வரும், ஒரு ஸ்பூன் வரும், எல்லாமே வரும். இது நான் ஒன்று வாங்கணுன்னு தான் இருக்கேன். குட்டி கிட்டி கேட் 1500 ரூபா. வேண்டாம். கிளாஸ் ஜார் தான் நான் தேடிட்டு இருந்தேன். மேலே ஒரு கிளாஸ் லெட்டு, கீழே. ஸோ இது என்னோட சவர்டோ ஸ்டார்டர். கையில் என்ன வச்சுருக்க? அதுக்கு ஏர்டைட் லாக். அம்மாவுக்கு குக்குவாரை பார்த்தா ஒரு பைத்தியம். இங்கே பாருங்க, நான் வந்து சந்திரமுகியாக மாறிடுவேன். இதை பாரு, சூப்பர். எதுடா? லக் குக்கூட். It's just 32,000 only. ஓஹோ, ஆஹா, ஏஹே. Very nice. This is very nice. Kitchen scissors, Japanese knife. Wow. என்ன அழகா இருக்கு பாருங்க. என்ன குட்டி குட்டியா இருக்கு, அழகா இருக்கு. குக்கிங் பாட்டை பாருங்க, என்ன அழகா இருக்கு. வாவ், கியூட்டா இருக்கு. ஸ்பீக்கரா? குட்டி கம்ப்யூட்டர் மாதிரி அழகா இருக்கு. சூட்கேஸ் போல இருக்கு. இதெல்லாம் என்னது? பழைய காலத்து ரேடியோ போல இருக்கு. இந்த கடை வேற லெவல். சதீஷ் இதை பார்க்கல. மார்ஷல்
என்னதுப்பா மார்ஷல் எவ்வளோ சின்ன சைஸ் வரையே வச்சிருக்காங்களே. இந்த பொம்மையை வரேன் அழகா இருக்கு. ரியலான ஒரு அழகா இருக்கு. எப்போ இந்த பேண்டாவை பார்ப்பீங்க, இது நீங்க சும்மா அதை குத்தி ஸ்டஃபி தான் இருப்பீங்க. இதுக்கு வாயில ஓட்ட இருக்குல்ல, இது கையில விட்டு கடிக்கும். இது நல்லா வரும். இது வந்து வெயிட்டா இருக்கும்மா. அதான் இது வெயிட்டா இருக்கு. ரியல் பேபி. இன்னும் ஒரு பேக் இருக்கு பாருங்க. இந்த பேக்கை நம்ம போட்டுட்டு பாட்டு போட்டு ஆடிட்டே போலாமா. சதீஷ் வாங்க போறியா? உனக்கு வாங்கி தரலாம். ஏன் நானும் ரோட்டில் ஆடிட்டே போகணுமா? ஆஃப்டில் 6th ஃப்ளோரில் டேக்ஸ் ஃப்ரீ கவுண்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கீழே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் டோக்கியோ ஹேண்ட்ஸ். இது எத்தனை ஃப்ளோர் இருக்கு பாருங்க. எத்தனை ஃப்ளோர் எப்பா. இருந்து பார்க்கும்போது நான் சதீஷ்ட சொன்னேன், டேய் இந்த லாக்ரூஸே கலர்ஸ் மாதிரியே பெட்ஸுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு. கிட்ட வந்து பார்த்தா அது லாக்ரூஸே பிராண்டு தான் பெட்டுக்கு. இது ஒரு பெரிய பெட் ஷாப்பு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெட்டு உயிருள்ளது நம்ம வாங்குறதுக்கு வச்சுருக்காங்க. பெட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற இருக்கு. எனக்கு இதுவும் தெரியாது. லாக்ரூஸே பெட் போ. வீட்டுக்கு போய் நீ வாங்கி தந்தே ஆகணும். எது வாங்கி தரணும்? அல்வாவா? அனிமலா? எதுக்கு? எனக்கு பிரைவேட்டா போறத பேர் உள்ள ஸ்டேர்ஸ் நமக்கு மோட்டிவேஷன் தருதுங்க. அங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எத்தனை கேலரி பர்ன் ஆகுங்கிறது எழுதியிருக்காங்க. எங்க இருக்கு? நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எத்தனை கேலரி பர்ன் ஆகுன்னு எழுதியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த யூடியூபர் இருக்காங்கல்ல, இவங்களோட வீடியோஸ் நான் நிறைய பார்ப்பேன். ஸோ அவங்களோட வெண்டிங் மிஷின் ஹாட் சாஸ். ஹோல் டே நல்லா சுற்றினதுக்கப்புறம் திருப்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பஸ்ஸு ஆரஞ்சு லைன் பஸ்ஸில் நான் இருக்குல்ல, எப்படி பார்க்குறதுனா நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இப்படி போனால் நிஷின் ஷொகு ஹின்னு இருக்குல்ல, 10வது ஸ்டாப். அங்கே தான் நாங்கள் வந்து லாஃப்ட்ல இருந்து இந்த டாய் வாங்கினா. சரி, இதை நாங்கள் விளையாட போகிறோம். ஓப்பன் பண்ணி ஓகே. எப்படி விளையாடணும்? இதான் கூட பல்லு அமுக்கம்மா. நான் அமுக்கவா? வலிக்காது அவ்வளவா. இல்ல, பயந்துட்டேன். நான் ஒரு அமுக்கிட்டேன். நல்லா இருக்குல்ல இந்த கேம்? ஆமா, இது ஹார்டா இருக்கும். அதுதான் திருப்பி நல்லா இருக்கு இந்த கேம். crocodile கேம். சில பேர் நிறைய ரீல்ஸ்ல போட்டாங்க இது. அப்படியா? உங்களுக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அப்படியா? அதை பார்த்து தான் இது வேணும்னு சொன்னியா? இல்ல, நான் இதை பார்த்தேன். மகா கிட்ட கேட்டேன் இதை வாங்கலாமான்னு. அதனால பாவா சரின்னு சொன்னோன்னே நீ எங்கள்கிட்ட வந்து கேட்ட. அப்படிதானே? ஏன்னா இது நல்லா இருக்கும் இந்த கேம். ஆமா. ஓகே, நாங்க இப்போ சாப்பிட கிளம்பியாச்சு. டின்னருக்கு பீட்சா. ஸோ நாங்கள் வந்து ஒரு இட்டாலியன் பிளேஸ்க்கு வந்து போக போகிறோம். இப்போ குறும்புக்காரி குறும்புக்காரி குறும்புக்காரி. சூப்பர் சூப்பர் பவுச் காரி பார்ப்போம். சக்க 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 சக்க. மகா செலக்ஷன். மகா வாண்ட்ஸ் மீ டு ஹேவ் திஸ் monkey pouch. கைய விரல எடுத்துருக்காங்க. And it is so cute. யாரும் கேட்க கூடாது. Why? அப்பா கார்பனாடா அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் பிளேஸ்க்கு வந்திருக்கோம்.
வந்துட்டு கொஞ்சம் ஆத்தென்டிக்கான இட்டாலியன் டிஃப்ரெண்ட் மெனு அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆக்சுவலி ஆர்டர் பண்ணது ஒரு சீசர் சாலட், ஒரு கோர்கன்சோலா க்ரீம் ஸ்பெகதி அண்ட் மார்கரிட்டா பீஸா. ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். சீசர் சாலட் இது பாருங்க, மேலே நிறைய பார்மசான் சீஸ், ரொமைன் லெட்யூஸ், க்ரூட்டான்ஸ், போச்ட் எக் எல்லாமே வச்சு சர்வ் பண்ணியிருக்காங்க. மார்கரிட்டா பீஸா, cream sauce.